வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை அம்பிகா வீட்டு கிணற்றுக்குள் மிதந்த டிரைவர் உடல், ஆசிட் வீச்சு மிரட்டல், வெளிவந்த ரகசியம், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி, பரபரப்பில் தமிழ் சினிமா. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகைகளின் ஒருவரான அம்பிகா சமீபத்தில் அளித்த பேட்டியில் பகிர்ந்துள்ள தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலருக்குமே தெரியாத தனது வாழ்க்கையின் மிக கடினமான கட்டத்தை அவர் இந்த பேட்டியில் உருக்கமாக பேசியிருக்கிறார். அம்பிகா கூறியது 1987 தனது வாழ்க்கையில் மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது தன்னிடம் வேலை பார்த்த டிரைவரை கொன்றதாகவும் அந்த உடலை துண்டு துண்டாக வெட்டி வீட்டு கிணற்றில் வீசியதாகவும் மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் தன் மீது சுமத்தப்பட்டதாக தெரிவித்திருந்தாங்க. எந்த ஒரு ஆதாரம் இல்லாத அந்த குற்றச்சாட்டு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி அவரது பெயருக்கும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் பரவியதும் அம்பிகா மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலத்திற்கு ஆளாகினாங்க. சில நேரடியாக உன்னை கொன்று விடுவோம், முகத்தில் ஆசிட் வீசிவிடுவோம் என்று மிரட்டியதாகவும் அவங்க வெளியே சொல்லக்கூட பயந்த நிலையில ஏற்பட்டதாகவும் கூறியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்க அனுபவித்த பயமும் பதற்றமும் தனது வாழ்க்கையின் மிக இருண்ட தருணம் என அவங்க உணர்ச்சிகரமாக பேசியிருக்கிறாங்க. இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து தன்னை மீட்டெடுத்தது முக்கியமான நபராக எம்ஜிஆர் ராமச்சந்திரன் இருந்தார் என்று அம்பிகா நன்றியுடன் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவரது ஆதாரம் உதவியும் தன் எந்த பிரச்சனையும் வெளிவர உதவியது என்றும் அதற்கு பிறகு நான் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையில சினிமா பயணத்தை முன்னேற்றத்தை முடிந்ததாக தெரிவித்திருக்காங்க. அம்பிகா 1980களில் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் பல வெற்றி படங்களில் கொடுத்துருக்குறாங்க. 1962 பிறந்த அவங்க சிறு வயதிலேயே சினிமாவில் அறிமுகமாகி பின்பு முன்னணி நடிகையாக வலம் வந்திருக்காங்க. அவரது சகோதரி ராதாவுடனும் அவங்க இணைத்து பல வெற்றி படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அம்பிகா நடித்த படங்கள் பல இன்று வரை ரசிகர்களால் நினைவு கூறப்படுகிறது. சகலகலா வல்லவன், எங்கே கேட்ட குரல், காதல் பரிசு, நான் பாடும் பாடல் போன்ற படங்கள் அவரது கரியரில் முக்கியமான படமாக இருக்கிறது. 80களில் சினிமா ரசிகர்கள் இன்னும் நினைவில் நிற்கும் வகையில் உள்ளது. அம்பிகா தனது நடிப்பால் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறாங்க. பல மொழிகளில் தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து நடிகையாக 80 காலகட்டத்தில் பிஸியாக முன்னணி நடிகையாக ஒருவராக இருந்தாங்க. அம்பிகா தனது குடும்ப வாழ்க்கையில முக்கியமான கவனம் செலுத்தினாங்க. திருமணத்துக்கு பிறகு சில ஆண்டுகள் வெளிநாட்டில் வாழ்ந்தாங்க. தற்போது இந்தியாவில் தங்கி அதனை கலை பயணத்தை தொடர்ந்தாங்க. தனது சகோதரி ராதாவுடன் இணைந்து சினிமாவில் உருவாக்கிய பெயர் இன்றும் ரசிகரால் மதிக்கப்படுகிறது. ஒரு நடிகையின் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடுமையான குற்றச்சாட்டு, அதனால் ஏற்பட்ட மிரட்டல்கள், அதிலிருந்து மீண்ட உறுதி, இவை அனைத்துமே அம்பிகா தனது பேட்டியில் வெளிப்படுத்தினாங்க. அந்த அனுபவங்கள் அவரை மேலும் உறுதியானதாக மாற்றினாங்க. இன்று மீண்டும் தன்னம்பிக்கையுடன் தனது பயணத்தை தொடர்ந்து அவங்க பலருக்குமே உத்வேகமாக திகழ்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.